லாக்அப் டெத் ஒன்று நடந்திருக்கு. இதே விஜய் அவர்கள் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி சாரி வேண்டாம் எனக்கு நீதி வேணும். இப்ப சாரி கேட்கல. அதுதான் சாரி சொல்லிட்டாருல்ல. சாரி மட்டும் இல்ல, எதுவுமே பேசலன்றதுதான் அவர் மாற்றத்தினால. இரங்கல் செய்தியாக கொடுங்க. நீங்க கிளீன் அப் பண்ண போறீங்க சிஸ்டத்தை அப்படின்னு நினைச்சேன். இன்னைக்கு நீங்க வந்து பேசாம இருக்கீங்க. அப்ப நீங்க எல்லாத்தையும் வச்சு அமுக்கிறதுக்கு தான் நீங்க வச்சிருக்கீங்களா? எதுவுமே பேசாம அமுகுனியாவே இருந்துட்டா அது அப்படியே போயிருமா? பொறுப்பு இல்லாம இருந்தா எப்படி? பேசாம கூட இருங்கங்க. நீங்க பேசாம இருக்கிறது பொறுப்பு இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. உம்முன்னு இருக்க வேண்டியதுல உம்முன்னும், கம்முன்னு இருக்க வேண்டிய இடத்துல கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் சொன்னார்ல. இந்த பஞ்ச் லைன்லாம் அப்போ ஓகே. இப்போ நீங்க வந்து கம்முனே இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஜம்முன்னு இருக்கீங்களா? ஒன்லி மேடையில மட்டும்தான் நீங்க வந்து பேசுறீங்க. கரூர் சம்பவத்துல 41 பேர் இறந்ததுக்கு இன்னைக்கு போய் அவங்க கிட்ட பேசுறீங்களே, அன்னைக்கு நீங்க ரியாக்ட் பண்ணல. என்னையே திமுகவை பாராட்ட வச்சுட்டீங்களே, ஸ்டாலினே பெட்டரு அப்படின்னு சொல்ல வச்சுட்டீங்களே. திராவிட மாடல் அரசுல இந்துக்களுக்கு மரியாதையே இல்லை. ரெட்டை வேடம் ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் உபதேசம் பண்றீங்க. உங்களுக்குன்னு வரும்போது சத்ருஹர சம்ஹார யாகம் பண்ணிக்கிறீங்க. எப்படி? அண்ணாமலை அவர்கள் வந்து வீத லீடர்ஸ் என்ற அமைப்பினுடைய மாநாடு போட்டிருக்காரு, நிறைய விஷயம் பேசியிருக்காரு. அண்ணாமலைஜியை பொறுத்த வரைக்கும் அவர் தான் வெளியே போயிருக்காரே தவிர தாய் கழகம் வந்து அவரை இன்னும் சிம்பத்தட்டிக்காக தான் பார்த்துட்டு இருக்கு. அவர் சாதி மதம் எந்த அடிப்படையிலும் நான் பிரியாம ஒன்னா இருக்கேன்னு சொல்றாரு. அப்படிதானங்க இருக்கோம் தமிழ்நாட்டில் எல்லாருமே. என்னைக்குமே ரம்ஜானுக்கு பிரியாணி, கிறிஸ்மஸ்க்கு கேக்கு, தீபாவளிக்கு பட்டாசுன்னு இருந்த இடம் தானே, இருக்கிற இடம் தானே. இங்க யார் இப்ப என்ன இது பண்ணிட்டாங்க? வணக்கம். வணக்கம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், காவல் மரணம் ஒன்று நடந்திருக்கு, லாக்அப் டெத் ஒன்று நடந்திருக்கு. இதே விஜய் அவர்கள் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி அஜித் அவர்களினுடைய மரணம், அந்த மரணம் நடந்தப்போ இங்க சென்னையில ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க. அந்த போராட்டத்துல ஒரு பாம்ப்ளெட் ஒன்று கையில பிடிச்சிருந்தாரு. என்ன பிடிச்சிருந்தாருன்னா, சாரி வேண்டாம் எனக்கு நீதி வேணும். அப்ப என்னன்னா, முதல்வர்கள் போன்ல தொடர்பு கொண்டு அஜித் குடும்பத்தினர், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அவங்க தாயார் கிட்ட பேசி போன்ல நடந்தது மிகப்பெரிய தவறுமா, நடந்திருக்க கூடாது, நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொன்னதுக்கு ஒரு பாம்ப்ளெட் பிடிச்சிட்டு நின்னாங்க. அப்போ அவர் மேல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது விஜய் அவர்கள் மேல. என்ன அப்படின்னா, அவருடைய ஆட்சி காலத்தில் இப்படியான மரணங்கள் நடக்காது. இப்ப சாரி கேட்கல. அதுதான் சாரி சொல்லிட்டாருல்ல. சாரி மட்டும் இல்ல, எதுவுமே பேசலன்றதுதான் இவ்வளவு பெரிய லாக்அப் டெத் நடந்திருக்கு. அதுவும் பெரிய பிரச்சனை. அவர் மாற்றத்தினால இரங்கல் செய்தியாக கொடுக்கல. ஒரு இரங்கல் செய்தி கொடுங்க. நீங்க தான் காவல்துறையை வந்து வச்சிருக்கிறீங்க, நீங்க தான் உள்துறை அமைச்சகத்தை வச்சிருக்கிறீங்க. விஜய் அவர்கள் தான் ஹோம் மினிஸ்டர். நீங்க அது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவரே அதை வந்து டெலிபரேட்டா தானே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டாராம். நீங்க என்ன கனவோ என்ன குறிக்கோளோட அப்படி பண்ணீங்கன்னு எனக்கு இப்போ புரியல. நான் அப்ப என்ன நினைச்சேன், நீங்க கிளீன் அப் பண்ண போறீங்க சிஸ்டத்தை அப்படின்னு நினைச்சேன். இன்னைக்கு நீங்க வந்து பேசாம இருக்கீங்க. அப்ப நீங்க எல்லாத்தையும் வச்சு அமுக்கிறதுக்கு தான் நீங்க வச்சிருக்கீங்களா? எதுவுமே பேசாம அமுகுனியாவே இருந்துட்டா அது அப்படியே போயிருமா? இன்னைக்கு சபரிவர்மனுக்கு நடந்தது ஒரு மன்னிக்க முடியாத காவல்துறையின் ஒரு ஒரு எப்படி சொல்றது, காவல்துறையின் மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் இல்லையா? அது குறைபாடு இல்லையா? ஃபெனிக்ஸ் ஜெயராஜுக்கு ஏடிஎம்கே பீரியட்ல நடந்த போதும், அஜித்குமாருக்கு போன ஆட்சியில நடந்த போதும் கொதிச்சவங்க தானே நாம. இப்ப திடீர்னு எல்லாருக்கும் கொதிப்பெல்லாம் அடங்கி போச்சா என்ன? பொறுப்பா இருக்க வேணாமா? பொறுப்பு இல்லாம இருந்தா எப்படி? பேசாம கூட இருங்கங்க. நீங்க பேசாம இருக்கிறது பொறுப்பு இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. அட்லீஸ்ட் முதல்வர் ஸ்டாலின் வந்து நடந்து போச்சு, ஒரு மன்னிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு அராஜகம், போலீஸ் வன்முறை நடக்குது, அத்துமீறல் நடக்குது. தாயாருக்கு போன் பண்ணி பேசினாரு. அமைச்சர் போயிருந்தாருங்க அன்னைக்கு. எல்லா அமைச்சர்களும் சந்திக்க அவங்க நேர்ல போய் போனே அவங்க தான் கொடுத்தாங்க. இவர் பேசினாரு, ஒரு ஆறுதல் சொல்ல அவ்வளவுதான் முடியும் அப்படிங்கிற இடத்துல நிவாரணம் கொடுக்குறாரு, ஏதோ ஒண்ணு. அதுக்கு அடுத்து போலீஸ் துறையில யூ ஹாவ் டு அதை சரி பண்ணணும். ஓகே, அட்லீஸ்ட் ஒரு மனிதனா
அவருக்கு ஒரு எமோஷன் இருக்குன்னு வெளியே காட்டுறாருமா. ஸ்டாலின் அவர்கள் ஒரு கம்முன்னு இருந்தாரு வச்சுக்கோங்க. விஜய் அவர்கள் தானே சொன்னாங்க, நடிகர் விஜய் சொல்லியிருக்காரு, உம்முன்னு இருக்க வேண்டிய இடத்துல உம்முன்னும் கம்முன்னு இருக்க வேண்டிய இடத்துல கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் சொன்னார்ல. இந்த பஞ்ச் லைன்லாம் அப்போ ஓகே. இப்போ நீங்க வந்து கம்முனே இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஜம்முன்னு இருக்கீங்களா? ஒருத்தர் செத்து போயிட்டாங்க அங்க, நீங்க ஜம்முன்னு இருக்கீங்களா? இது வந்து எவ்வளவு பெரிய பொறுப்பில்லாதனம். இப்போ ஒத்துக்க முடியுமா? நீங்க கேட்டீங்க, தவணை கேட்டீங்க, பாலியல் ஒரே நாள்ல 6 பாலியல் சிறுமிகளை பாலியல் குற்றங்கள் வருது. அப்ப தவணை கேட்பீங்களா? நீங்க 6 மாசம் உங்களுடைய நிர்வாகத்துக்கு தான் நாங்க தவணை கொடுக்க முடியும். நாட்டில் நடக்கக்கூடிய குற்றங்கள் அதிகரிக்கும் பொழுது தவணை கொடுக்க முடியாது. நீங்களே போலீஸ் அப்ப மாறவே இல்லையா? என்ன மாற்றம்? கம்முன்னு இருக்கீங்க. இப்படி நீங்க கம்முன்னு இருந்தா ஜம்முன்னு இல்லைங்க, நமக்கெல்லாம் வந்து பகீர்னு இருக்கு. ஏன்னா இதுல ஏன் இத சொல்றேன்னா, நான் இத மிக 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 மனசு வெம்பி சொல்றேன். கடைசியில என்னையே திமுகவை பாராட்ட வச்சுட்டீங்களே, ஸ்டாலினே பெட்டரு அப்படின்னு சொல்ல வச்சுட்டீங்களே. என் வாயால நான் ஸ்டாலின் அவர்கள் செயல்பாடு நல்லா இருந்தது உங்களை கம்பேர் பண்ணிட்டுன்னு நான் சொல்றேன். இப்ப என் கனவுல கூட நான் நினைக்கல. எல்லாருக்குமே அப்படியான பார்வை வந்துருச்சுன்னு தான் சொல்றேன். இது குறிப்பிட்டு இதை சொல்ல விரும்புறேன். ஏன்னா தாவேகா வந்து இந்த ப்ரொபகண்டா பண்ணிட்டு இருக்க சமயங்கள்ல வந்து முதல்வர் கண்ட்ரோல்ல தான் வந்து காவல்துறை இருக்கு, காவல்துறை கைக்குள்ள வச்சுட்டு தான் இப்படியான அராஜகங்கள் பண்றாங்கன்ற குற்றச்சாட்டு வச்சாங்க. இன்னைக்கு நீங்களே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க, அந்த காவல்துறை வந்து சிஎம் விஜய் அவர்களினுடைய கட்டுப்பாட்டு உடனடியா வந்திருக்கணுங்க. இவர் ரீல்ஸ்ல தானேங்க வர்றாங்க, எல்லாமே ரீல்ஸ் வர்ச்சுவல் வாரியர் தானேங்க. உடனடியா இவர் ஒரு ரீல் போட்டிருக்கணுமா வேணாமா? ஆக்ஷன் எடுத்திருக்கணும். நம்ம அந்த அளவுக்கு எல்லாம் இப்ப கேட்கறது இல்ல. அதாவது ஒரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியோட கடைசி காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அவரால் வெளியெல்லாம் பெருசா போக முடியல. அவர் வந்து இதுதான் போடுவாரு, ட்வீட் தான் போட்டுட்டு போட்டோ ஷூட் முதல்வர்னு. அப்ப நம்ம ட்ரோல் பண்ணோமா? இப்ப அது கூட இல்லையே. ஒன்லி மேடையில மட்டும்தான் நீங்க வந்து பேசுறீங்க. இதுக்கெல்லாம் இமீடியட்டா ரியாக்டே பண்ண மாட்டேங்கிறேன். ரியாக்ஷனே இல்லாம இருக்கும். கரூர் சம்பவத்துல 41 பேர் இறந்ததுக்கு இன்னைக்கு போய் அவங்க கிட்ட பேசுறீங்களே, அன்னைக்கு நீங்க ரியாக்ட் பண்ணல. இன்னைக்கு இப்போ ஒருத்தர் இறந்திருக்காரு, இதுக்கு ரியாக்ட் பண்ணல. இதையும் மீறி மக்கள் உங்களை நம்பி போட்டுட்டாங்க. பட் என்னதான் மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டிருந்தாலும் கடமையில இருந்து தவறுனா அதை சுட்டி காட்ட வேண்டியது மனசாட்சி உடையவங்களுடைய கடமைமா. வி கேனாட். நான் பாராட்டணும் தான் நினைக்கிறேன். நான் விஜய் ஆட்சியை பாராட்டணும், எல்லாம் மாறிடுச்சுன்னு சந்தோஷப்படணும்னு நினைக்கிறேன். ஆனா இங்க இன்னும் தீவிரமா மோசமாகுதுன்னு பார்க்கும்பொழுது அதை சுட்டி காட்டித்தான் ஆகணும். அதுக்கு பதில் சொல்லித்தான். நீங்க சொல்லலைன்னா ஆதவர்ஜுனா சொல்லுங்க. ஐயோ, நான் 2 கரூர் சம்பவத்தும் போது இதையே பேசினேங்க. விஜய் பேசலைன்னாலும் ஆனந்த் பேசியிருக்கணும், ஆதவ் பேசியிருக்கணும்னு நான் பேசினேன். திருப்பி அதையே பேசுறேன். மாற்றமே இல்லையங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ அவங்க எடுத்த ப்ரொபகண்டால இருந்து நம்ம 2 விஷயத்தை பத்தி பேசணும். ஒன்று, சட்டம் ஒழுங்கு கையில இருக்கிறதுல எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்கு, அதே மாதிரி ஊழல்ல இன்னும் எந்த வித மாற்றமும் இல்லை. அதுலயும் இன்னும் ரொம்ப அதிகமான ப்ரொபகண்டா. இப்போ நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க, பெண்கள் சார்ந்து நடக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய வன்முறைகள் வந்து குறையவே இல்லை, அட்லீஸ்ட் அதுக்கான ஆக்ஷன் எடுத்திருக்கணும் அப்படின்னு. வாயவே திறக்கல. நம்ம திரும்ப திரும்ப வாயை திறங்க செய்யும்னு ஒரு ஹேஷ்டேக் போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த நேரங்கள்ல வந்து கள்ளக்குறிச்சியில ஒரு பொண்ணு செத்து போச்சு, இறந்திருக்காங்க, அதுக்கும் பதில் இல்லை. இந்த நேரங்கள்ல ஆனா தொடர்ச்சியா வந்து தன்னுடைய நண்பர்கள் இல்ல சினிமா துறையில இருக்கக்கூடிய நடிகர்களை சந்திச்சு அதனுடைய போட்டோ ஷூட் அபிஷியலா வெளில வருது. நீங்க இப்போ போட்டோ ஷூட்னு சொன்னதுனால எனக்கு அதுல ஞாபகம் வருது. இதை நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? ஏன்னா ஒரு பதில் சொல்ல தயங்குற ஒரு சிஎம் அதுக்கு டைம் எடுத்து நமக்கு ஸ்பெண்ட் பண்ண அதெல்லாம் நான் குறை சொல்லலாமா? நீங்க அவங்களோட போட்டோ எடுத்துக்கிறது எல்லாம் நான் வந்து எந்த அதுக்கு டைம் கொடுக்க போட்டோ எடுத்துக்கிறது இல்ல, செய்ய வேண்டிய பிரையாரிட்டிஸ் செய்யாம. அததான் இப்ப நான் கேட்கிறேன். இப்ப போட்டோ ஷூட் எடுத்துக்கிறதுலயோ போட்டோ வெளியில போறதே பிரச்சனை இல்ல. இந்த இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்கும்போது இப்படி வரும்போது இதுக்கு டைம் கொடுக்கிற ஒரு சிஎம்ஆல இதுக்கு டைம் கொடுக்க முடியாதா, இதுக்கு பதில் சொல்ல முடியாதான்ற ஒரு கேள்வி வருது இல்ல. எவ்வளவு இப்பயும் கரூருக்கு போய் அவர் எனர்ஜி லெவல் ஹை லெவல்ல பேசினதே என்னுடைய மக்கள் இந்த மக்களுக்கு அவர் என்ன செய்யறாருன்னு ஒரு கேள்வி வருது இல்ல. திரும்ப அந்த இடத்துல இருந்து தான் இதை பார்க்க வேண்டியதா இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
இல்லை அதுதான் அந்த 3000 ஏக்கரை எடுத்து கரூருக்கு இவர் போறாருன்னு தெரிஞ்சதும் 1 வீக் முன்னாடி ஹை லெவல் கமிட்டி மீட்டிங் போட்டிருக்காங்க. என்னெல்லாம் பேசணும், எப்படியெல்லாம் போக போகுதுன்னு முடிவு பண்ணிட்டு அங்கே வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் என் கரூர் மக்களுக்கு நீங்கள் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே இவரும் ஆகட்டும் அப்படின்னு வரம் கொடுக்குறாரு. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். எல்லாமே பிளான்டு ப்ரீ பிளான்டு தான். அந்த மாதிரி ப்ரீ பிளானா இவருக்கு யாராவது வந்து டயலாகு ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டா அதை சரியா செஞ்சிடுறாரு. சிலபஸ்ல அவுட் ஆஃப் சிலபஸா ஏதாவது நடைமுறை வாழ்க்கையில நடக்கும்போது இவருக்கு வந்து ரியாக்ஷனே இல்லாமல் போகுது. இவருக்கு ரியாக்ஷன் இல்லாத போது மற்றவங்களும் ரியாக்ட் பண்ண பயந்துக்கிட்டு கம்முன்னு இருக்கிறாங்க. இப்படிதான் நான் பார்க்குறேன். இந்த தாவேகா ஆட்சியில யாருமே ரியாக்ட் பண்றதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. ஒரு டிபேட் வந்தா கூட தாவேகா தரப்புலேருந்து அவங்க வந்து ஸ்பீக்கர்ஸ் அனுப்புறது இல்லை, வெளியாட்கள் தான் பேசுறாங்க. அனுபவமின்மை காரணமாக ஜாக்கிரதையா இருக்காங்களா இல்லை அலட்சியத்தினால அஜாக்கிரதையா இருக்காங்களா தெரிய மாட்டேங்குது. அது தெரிய மாட்டேங்குது. சொல்லுவாங்க, இங்கிலீஷில் சொல்லுவாங்க, இஃப் யூ டோன்ட் ஸ்பீக் எவ்ரிபடி வில் திங்க் யூர் அ ஃபூல், பட் இஃப் யூ ஸ்பீக் தென் தே வில் கன்ஃபார்ம் இட். அதனால் கம்முனே இருக்கலாம்ப்பா, பேசி ஏதாவது மாட்டிக்கிறத விட பேசாமல் இருந்தால் ஒன்றும் ஒரு பாதிப்பு இல்லைன்னு நினைக்கிறாங்களா தெரியல. ஆனால் இது இன்னும் இதே மாதிரி ஆட்சியில் பேசாமல் இருந்துட்டு இருந்தாங்கன்னா மக்கள் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ தாவேகா ஆட்சியை பற்றி இவ்வளோ தூரம் பேசணும். இன்னொரு பக்கம் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து வீத லீடர்ஸ் என்ற அமைப்பினுடைய மாநாடு போட்டிருக்காரு. நிறைய விஷயம் பேசியிருக்காரு. முதல்ல வந்து கட்சியிலேருந்து வெளில போயிருக்காரு, பாஜகவிலேருந்து வெளியில் போயிருக்காரு. அவருக்கு ஒரு மிகப்பெரிய மாஸ் ஃப்ரண்ட் இருக்கிறதா சொல்கிறாரு. அந்த மாஸ் ஃப்ரண்ட்டை நம்ம கண்ணெதிர வீத லீடர்ஸ் அமைப்பினுடைய மாநாட்டில் பார்த்தோம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ கட்சியிலேருந்து பிரிஞ்சு போய் அவர் தனியாக ஒரு இது இருக்காரு, தேர்தலை சந்திக்கும், இந்த வீத லீடர்ஸ் அமைப்பு தேர்தலை சந்திக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை இங்கே பாருங்க, சந்திக்கும்னு சொல்லியிருக்காரு. இவருக்கு முன்னாடி ரஜினி அவர்கள் ரொம்ப ஃபேமஸாக வர்றேன்னு சொல்லிட்டு கட்சியில் வரவே இல்லை. நான் அண்ணாமலைஜி அந்த மாதிரி செய்வாருன்னு சொல்ல வரல. ஏன் ரஜினி பேர் வருதுன்னா, அப்போவே கூட சிஎம் கேண்டிடேட்டாக அண்ணாமலைஜி பேரை தான் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ணாமலைஜியை பொறுத்த வரைக்கும் அவர் தான் வெளியே போயிருக்காரே தவிர தாய் கழகம் வந்து அவரை இன்னும் சிம்பத்தட்டிக்காக தான் பார்த்துட்டு இருக்கு. நான் மனசார சொல்றேம்மா, அவர் வெளியவே போயிருக்கூடாது. ஓகே, எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவர் உள்ளாலே தான் அவர் தீர்த்திருக்கணும். அவர் வெளியே போய் இப்போ டோட்டலா மாறுறார். அவருடைய அடையாளம் என்ன? பாஜகங்கிறது தான் அவருடைய அடையாளம். மோடி அவர்களுடைய ஆசி பெற்ற அண்ணாமலைன்றது தான் அவருடைய அடையாளம். இல்லைன்னா அவருக்கு இவ்வளவு குறுகிய காலத்துல இவ்வளவு பதவி, அதிகாரம், புகழ், அதற்கான சுதந்திரம் எல்லாம் எங்க கிடைச்சிருக்கும்? வேற எந்த கட்சியிலயாவது இந்த ஒரு அசுர வளர்ச்சி கிடைச்சிருக்குமா? இல்ல, அண்ணாமலைனாலதான் பாஜகவுக்கு தமிழ்நாட்டுல ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து அதிக முனைப்பு இருந்தது, பேசு பொருள் இருந்தது. அப்படி முனைப்பு இருந்தது, பேசு பொருள் இருந்ததுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா வாக்கு சதவிகிதம் பாத்தீங்கன்னா இலா கணேசன் அவர்களோட பீரியட்லேருந்து ஆரம்பிச்சு ஸ்டெடியா க்ரோயிங்ல தான் இருக்கு. நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த அண்ணாமலை அவர்கள் இருந்த போது ஓட் ஷேர் ஜம்ப் ஆனதாகவும் இப்போ வந்து கம்மியானதாகவும் நினைக்கிறாங்க. நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன், 24 பாராளுமன்ற எலெக்ஷனில் தனியாக பாஜக போட்டியிட்ட போது அது வாங்கிய 11.3% நினைக்கிறேன், ஏறக்குறைய 12% வச்சுக்கோமே. அந்த 12% பாஜக மட்டும் வாங்கின சதவிகிதம், போட்டியிட்ட இடங்களில் பாஜக மட்டும் வாங்கிய சதவீதம் 18%. யூ மே ரிமெம்பர். இதே வளர்ச்சியை பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய தலைமையில பாஜக வாங்கி இருக்குது. அப்பவும் நமக்கு எம்எல்ஏ எங்க கட்சிக்கு எம்எல்ஏ இருந்திருக்கிறாங்க, எம்பி இருந்திருக்கிறாங்க. சரிங்களா? பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய டைம்ல இருந்த அந்த வாக்கு விகிதத்தை 24ல வாங்குறோம். அதை விட 1% அதிகம், 19% இப்போ வாங்கியிருக்கோம் சட்டமன்ற தேர்தலில். பாராளுமன்றத்தையும் சட்டமன்றத்தையும் நம்ம கம்பேர் பண்ணும்பொழுது ஒன்று மறந்துடுறோம். சட்டமன்றத்தில் நமக்கு 6 சீட்டு சேர்ந்து ஒரு பாராளுமன்ற சீட். அந்த வகையில் பார்த்தா 138 சீட்டில் போட்டியிட்டாதான் 33 சீட்டுக்கு கணக்கு வருது. 33 into 6 138. ஸோ 19% இப்பவும் பாஜக தான் போட்டியிட்ட அந்த 33 தாமரை சின்னங்கள் வாங்கியிருக்கு.
சரிங்களா? அதை எப்படி நீங்க ரெண்டு இதுவும் கம்பேர் பண்ண முடியாம 3% சொல்றீங்க? ஆமா, 3% எப்படி? ஒட்டுமொத்த 234ல 3%. ஆனா போட்டியிட்ட இடங்கள்ல 19%. இப்ப பாராளுமன்ற தேர்தல் எடுத்தீங்கன்னா 20+3 தாமரை சின்னத்துல போட்டிட்டு இருக்காங்க. பாஜக கூட்டணி 39+1ல போட்டியிட்டாலும் பாண்டிச்சேரியில கூட்டணி அதை விட்டுடுங்க. இங்க 39ல பாமக, டிடிவி அவர்கள் இது போன்ற கட்சிகள்லாம் சொந்த சின்னத்துல போட்டியிடும் போது தாமரை சின்னத்துல 23 சீட்டு போட்டிட்டதா எனக்கு ஞாபகம். அப்போ அந்த 23 சீட்டோட தானே நீங்க கம்பேர் பண்ணணும். 23ங்கிறது பாதிக்கும் மேல. 39ல இட் இஸ் மோர் தென் 50%. அப்ப இன்னைக்கு மோர் தென் 50%னா எத்தனை சீட் ஆச்சு? 234ல பாதி எவ்வளோ? 117 தானே. அத்தனை சீட்ல நாங்க போட்டியிடலையே, நாங்க 33 சீட்ல தானே போட்டிட்டு இருக்கோம். சோ நீங்க எப்படி கம்பேர் பண்ண முடியும் ரெண்டையும்? அதை வாரம் வச்சு அது 3% அவங்க வாங்கிட்டாங்கன்னு சொல்ற அந்த பிரச்சாரத்தையே யார் பண்றாங்கன்னு பார்க்கும்பொழுது மனசுக்கு வருத்தமா இருக்கு. எதிராளி பண்ணா பரவாயில்ல, பங்காளி பண்ணா தப்பு இல்லைங்களா? அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பாக வெளியே அவர் செய்யக்கூடிய முனைப்பு அப்படிங்கிறது பாஜகவுடைய தலைமையிலையோ இல்ல ஒரு பொறுப்புலையோ இருந்து செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. நான் அவருடைய மிகப்பெரிய ஃபேன். அவருடைய ஆற்றல்லையும் அவருடைய ஐடியாஸ்லயும் நான் 100% நம்பிக்கை வச்சிருக்கேன். ஒன்றுபடல, எல்லாத்துலயும் எனக்கு ஏற்பலாம் இல்லை. ஆனா 100% நான் அவர் மேல ஒரு அபிமானத்தை வச்சிருக்கிறேன், அட்மிரேஷனை வச்சிருக்கிறேன். ஆனா அவர் செய்யறத என்னால ஏத்துக்க முடியல. அவர் ஏன் வெளியே போனாரு? எதுக்காக வெளியே போயிருக்காரு? கேட்டா உடனே பாஜகவுக்கு தமிழகத்துல சரியான அப்ரோச் இல்லைங்கிறாரு. அந்த அப்ரோச்சை நீங்க தான் மாத்தணும், எனக்கு அந்த அப்ரோச்சுக்கு மாத்துறதுக்கான சுதந்திரம் கிடைக்கலங்கிறாரு. அப்போ நீங்க இப்ப என்ன அப்ரோச்சுங்கிறத நீங்க சொல்றீங்கன்னு இப்ப பார்த்தா, நான் இந்து தான், ஆனா நான் வீட்டிலேயே பூட்டி வச்சுட்டு வருவேன்றாரு. இதான் அப்ரோச்சா? இந்த அப்ரோச்சுக்கு திமுகவே இருக்கு. அவங்க ஏற்கனவே அப்படித்தானே பண்றாங்க. அவங்க பேசுறதெல்லாம் நாத்திகம் பேசுவாங்க, இடிக்கிறது பெருமாள் கோயில், ஆனா படிக்கிறது ராமாயணம். வீட்டுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா யாகம் வளர்ப்பாங்க, கோயில் கோயிலா போவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. அது என்னத்துக்கு? அதை விட சாஃப்டா எல்லா கட்சியும் அப்படித்தானே இருக்காங்க தமிழ்நாட்டுல. புது கட்சி என்னத்துக்கு? இந்த செக்குலர் ஸ்பேஸ் ரொம்ப ஹவுஸ்ஃபுல். அந்த செக்குலர் ஸ்பேஸ்ல தான் நானும் வருவேன்னு சொன்னா, அப்ப உங்களுடைய யாருடைய வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் வியூன்னு எனக்கு புரியலங்க. அதுல அது எனக்கு கொஞ்சம் கூட இந்துவா நான் ஏன் கூட்டி வச்சுக்கணும்? இப்ப என்னுடைய நண்பர்கள் இருக்காங்க, அவங்க பேர் எங்க அண்ணன் இருக்காரு, என் அண்ணன் பேரு ஜார்ஜ். என்னோட அவர் கோயிலுக்கு வருவாரு, நான் அவரோட சர்ச்சுக்கு போறேன். இதுல பூட்டி வைக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? அவர் சாதி மதம் எந்த அடிப்படையும் நான் பிரியாம ஒன்னா இருக்கேன்னு சொல்றாரு. அப்படிதானங்க இருக்கோம் தமிழ்நாட்டுல, எல்லாருமே அப்படிதானே இருக்கும். இங்க என்ன இருக்கு? இங்க யார் என்ன இப்போ சாதி மதத்தை தூக்கிட்டு வந்துட்டாங்க, சாதியிலையாவது ஒரு சாதி சவறு எழுப்புறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. அதுக்கு போன கவர்மெண்ட்ல நமக்கு கழுதியா கத்துனாலும் அவங்க பண்றவங்களே அவங்க சார்பானவங்களா கூட நிறைய இடத்துல இருந்திருக்காங்க. 4 நெறியிலலாம் நம்ம பார்த்தோம். பட் மற்றபடி இது என்னைக்குமே ரம்ஜானுக்கு பிரியாணி, கிறிஸ்மஸ்க்கு கேக்கு, தீபாவளிக்கு பட்டாசுன்னு இருந்த இடம் தானே, இருக்கிற இடம் தானே. இங்க யார் இப்ப என்ன இது பண்ணிட்டாங்க? மதவாதம்னு என்னது? எது மதவாதம்? நான் ஒரு இந்துன்னு சொல்றது மதவாதமா? கோயில் எடுத்து கொடுத்துடாதன்னு சொல்றது மதவாதமா? அதெல்லாம் மதவாதம் கிடையாது. அனைத்து மதங்களையும் ஒரே மாதிரி ரெஸ்பெக்ட் பண்றதுதான் மத நல்லிணக்கம். நாளைக்கு குருத்வாராக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தாலும் நம்ம பேசுவோம், நாளைக்கு மசூதிக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்ம பேசுவோம், அதுக்காக நம்ம போராடுவோம். ஏன்னா எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு மனிதம் இருக்கு, இதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா என் அடையாளத்தை நான் ஏன் மறைக்கணும்?
இல்ல அப்படி ஒரு காரணத்தை சொல்லிட்டு ஒருத்தர் வெளியில போறாரு அப்படின்னா அது மட்டுமே ஒரு காரணமா இருக்குமா? இல்ல தேர்தலுக்கு முன்னாடி சொன்ன சில விஷயங்கள் நேஷனல் லெவல்ல அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. இதெல்லாம் பேச எப்படிமா என்ன பேச சொல்றீங்க? இதெல்லாம் பேசல. அண்ணாமலை அவர்களை நம்ம ரொம்ப மதிக்கிறோம். இல்ல நீங்க சொன்னதுனாலதான் கேக்குறேன். ஏன்னா ஐடியா லெவல்ல அவரோட கருத்துக்களை வந்து நான் வந்து எதிர்கருத்து சொல்லலாம். அவரை பத்தி சொல்றதுக்கு இல்ல. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்கும் போதோ இல்ல அவர்கள் இருக்கும் போதோ இவ்வளோ பெருசா பிஜேபி தெரிஞ்சதை விட அண்ணாமலை அவர்கள் இருக்கும் போது நிறைய பெருசாவே தெரிஞ்சுது. இப்ப அவர் வெளியில போயிருக்காருன்னா கட்சியில அடையாளப்படுத்தப்பட போறது யாரு, பாஜக பலவீனமாகிடுச்சா அப்படின்ற கேள்வி எல்லாம் தொடர்ச்சியா எழுப்பிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் அவர் இல்லாம தான் இந்த வாட்டி பாஜக தேர்தலை சந்திச்சிருக்கு. அதே வாக்கு விகிதத்தை தான் வாங்கியிருக்கு. 1% எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப பிஜேபிக்கு வந்துருவாருன்னு எடுத்துக்கலாமா? வரணும்ன்ற வந்தா ஒத்து போயிடுவாங்களா பாஜக கட்சியில? தெரியலமா. நான் ஒரு ஸ்மால் தொண்டர். நானு இதெல்லாம் நீங்க தலைவர்களை கேட்க வேண்டிய கேள்விகள். அடுத்த தலைவர்கள் நீங்க தானே. அம்மா என்ன மாட்டி விட்டுறாதீங்க அம்மா. இல்ல இப்ப அடுத்த கேள்வி வரணும், அதுக்காக தான் இது லீட் எடுத்து வரேன்னு நான் நினைக்கிறேன். நான் இந்த பஞ்சாயத்துக்குள்ள வரல. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு நான் சொல்றேன், இந்திய அளவுல நான் சொல்லல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட மாடல் அரசுல இந்துக்களுக்கு மரியாதையே இல்லை, உரிமையே இல்லை. அவங்க வந்து வெளியே வந்து பிராமண எதிர்ப்பு, இந்து எதிர்ப்பு, கடவுள் மறுப்பு இதை வந்து ரொம்ப பரப்பி விட்டாங்க. திகாவை விட திமுக இருக்கிறவங்க வந்து அதை ரொம்ப பேசிட்டாங்க. உதயநிதி வந்து சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டியதுன்னு பேசினார். நான் கேட்குறேன், கதிரானந்த் அவர்களுடைய வீட்டு விசேஷம், திருமண வைபவம், நிச்சயதார்த்தமா திருமணமா கல்யாணம் தான், கல்யாணம் திருமணம் தான். ஸோ திருமண வைபவம், அந்த போட்டோ பார்த்தீங்கல்ல? வீடியோவே பார்த்தோம். வீடியோ பார்த்தீங்களா? வீடியோவில் தலையிலேருந்து கால் வரைக்கும் திருச்சூர் பூரத்துல வர்ற யானை மாதிரி ஃபுல்லா நகையா போட்டுக்கிட்டு நின்றதையும் பார்த்தோம். அப்புறம் கையில வந்து கோடிக்கணக்கில் யாரோ ஒரு வீடியோவே போட்டிருந்தாங்க, அம்பானி வீட்டு கல்யாணத்தை விட இது பெரிய கல்யாணம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இத்தனை வருஷமா அவங்களுடைய உழைப்பால் சேர்த்த அந்த பணத்தை அவர்கள் வந்து வெளிக்காட்டி கொண்டார்கள். சரி, ஓகே, திருமண தம்பதிய ஜோடிகள் நல்லா இருக்கட்டும், அந்த வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்கணும். நான் என்ன கேட்கிறேன்னா, ஐயரை வச்சு அத்தனை சடங்கு சம்பிரதாயங்களோடும் மிக சிறப்பாக நீங்க அந்த திருமணத்தை செய்யறீங்க. ஏன் உதயநிதி அங்க போய் சனாதனத்தை ஒழிக்கல? கேட்ட உடனே லண்டன்ல போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கிறாரு பையனோட அப்படின்னு சொல்லாதீங்க. எனக்கும் விமர்சனம் தான் இருக்கு. நீங்க வந்து துரைமுருகன் அவர்களுடைய வீட்டு திருமணத்துல ஏன் நீங்க சனாதனத்தை ஒழிக்கல? ஏன் அந்த வாய் திறக்கல? அதுக்கு அத்தனை ஐயருங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. நான் சனாதனத்தை ஐயர்னு சொல்லல, நீங்க சொல்றீங்க. அப்ப ஏன் அதை செய்யல? சீர்திருத்த திருமணம் ஏன் பண்ணல? அதை கேட்போம் தானேமா. ரெட்டை வேடம் ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் உபதேசம் பண்றீங்க, உங்களுக்குன்னு வரும்போது சத்ருஹர சம்ஹார யாகம் பண்ணிக்கிறீங்க. எப்படி? பூரண கும்ப மரியாதை வாங்கிக்கிறீங்க. கோயிலுக்கெல்லாம் போனா ஸ்பெஷல். நான் அத்திவரதருக்கு போனேன் பாக்குறதுக்கு. ஏன்னா நான் வந்து ஒரு ஆன்மீகவாதி. நான் போறேன், அத்திவரதர் 40 வருஷத்துக்கு ஒரு தரம் மேல எடுத்து வைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நாங்க பயபக்தியோட போறோம். எங்களை நிறுத்தி எங்களை ஒரு ஓரமா வெயிட் பண்ண வச்சுட்டு ஐப்பெரியசாமி அவர்கள் குடும்பத்தினரும் துர்கா அம்மாவும் அன்பில் மகேஷ் குடும்பத்தாரும் வந்தாங்க. அன்பில் மகேஷ் தான் அதுக்கு ஃபுல்லா அரேஞ்ச்மெண்ட். அவங்கெல்லாம் போய் இத கடவுளை அத்திவரதரை சேவித்து விட்டு வரும் வரை பொதுமக்கள்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ ஏன் அந்த இரட்டை வேடத்தை வச்சுக்கிட்டு ஏற்கனவே இதை வந்து மக்கள் புறக்கணிச்சிட்டாங்க. இந்துக்களுக்கான மரியாதை இல்லாத ஒரு சூழ்நிலையிலேருந்து இன்னைக்கு விடுவிச்சு வெளியே வந்திருக்கோம். விஜய் அவர்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கும் போறாரு, சர்ச்சுக்கும் போறாரு. சரி, ஓகே. அவங்க தாயார் தகப்பனாருமே வந்து ரொம்ப பக்திமான்கள் தான். அவங்க வந்து இன்ஃபேக்ட் எனக்கு முதலாக இந்த அரசியலே இல்லாத சமயத்துல முதலாக எனக்கு வந்து நல்ல ஞாபகம் இருக்கு, தாமிரபரணி புஷ்கரணிக்கு SSC சார் தான் என்னை கூப்பிட்டாரு. அம்மா வாமா, இது ஒரு புண்ணியம்,
நம்மளால கும்பமேளாவுக்கு போக முடியாது, இது வந்து இங்கே நடக்குதுன்னு சொல்லி கூப்பிட்டாரு. எனக்கு அப்போதான் நான் வந்து அர்ஜுன் சம்பத் ஐயாவை முதலாக சந்திக்கிறேன். அப்படி எனக்கு ஃபஸ்ட்டு இந்த இந்து ஆன்மீக விஷயங்கள்ல ஒரு ஈடுபாடு உண்டு. செயல்பாடை வந்து எஸ்எஸ்சி சார் தான் கற்றுக் கொடுக்குறாரு. ஸோ நம்ம அதை நினச்சிட்டோம்மா, நீங்களும் வந்து அதே மாதிரி இருக்கிறதுக்கு அதுக்கு விஜய் என்ன அண்ணாமலை என்னன்ற நான் புரியுது. இது வந்து இது எடுபடாது தமிழ்நாட்டில். இந்த மதவாதம்னு சொல்றது எடுபடாது. ஏன்னா மதவாதம்னு சொல்றவங்க அத்தனை பேரும் வீட்டுக்குள்ளார திருட்டுத்தனமா பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க. அதனால நீங்க தைரியமாவே பண்ணுங்கன்ற. நான் ஒரு இந்து, நான் கோயிலுக்கு போறேன், எனக்கு சனி பிரதோஷம்னா நான் கோயில்ல இருக்கேன் அப்படிங்கிறது என்ன தப்பு? என்ன தப்புங்கிற? எப்படி பார்த்தாலும் அண்ணாமலை அவர்கள் வந்து எப்படி தன்னுடைய அடையாளத்தை ரீபிராண்ட் பண்ணாலும் அவரை வந்து அது எனக்கு தெரியல எப்படி ஒர்க் அவுட் ஆகணும். நீங்கள் பிஜேபியிலேருந்து மிக தொலைவாக உங்களை கொஞ்சம் அதுலேருந்து டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிறீங்க. பிஜேபி வேறு நான் வேறுன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொன்னால் அதனால் எல்லா தரப்பினரும் உங்களுக்கு மைனாரிட்டி ஓட்ஸ் உங்களுக்கு வரப்போகுதா அப்படின்றது கேள்விக்குறிதம்மா. ஏன்னா ஏற்கனவே அதுக்கான கட்சிகள் நிறைய தமிழ்நாடு. கமல்ஹாசனையே பார்த்தாச்சுமா நம்ம. கமல் சாரு பெரியாரு, கருப்பு சட்டை, நான் ஒரு நாத்திகன், நான் ஒரு பகுத்தறிவுவாதி அப்படின்னு ஊர் முழுக்க போய் தண்டோரை போட்டாரு. எத்தனை மைனாரிட்டி ஓட்டு அவருக்கு வந்துச்சு? யார் போட்டா? அவர் இதுவரைக்கும் வரலாற்று பூர்வமா எந்த தேர்தல்லாம் சந்திச்சிருக்காரோ அதுல மிக அதிக அளவுல அவருக்கு வாக்கு வங்கி கிடைச்சது வந்து மயிலாப்பூர்ல தான். அவர் வந்து நான் இல்லவே இல்லை, எனக்கு ஜாதி இல்லை, மதம் இல்லை, நான் கருப்பு சட்டைங்கிறாரு. பெரியாரிஸ்ட் அவரை பிராமினா பார்க்குறான், பிராமின் அவரை பெரியாரிஸ்டா பார்க்குறாங்க. நடுவில் அவருக்கு ஒன்றும் எதுவுமே கிடைக்கல, கட்சியை அடகு வச்சு ராஜ்யசபாக்கு போயிட்டார். இது தேவையா? இதெல்லாம் பார்த்தாச்சு. ஓகே, இறுதி கேள்வியாக ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போது எல்லா கட்சியில இருந்தும் தங்க எம்எல்ஏவாகவே இருந்தாலுமே சீட்டை ரிசைன் பண்ணிவிட்டு இன்றைக்கி தாவேக்காவுக்கு போகிற விஷயங்கள் நடந்திருக்கு. பாஜகவில் இருந்தும் விஜயதரணி அவர்கள் வெளியில் வந்து டிவிகேல போய் இணைஞ்சிருக்காங்க. கஸ்தூரி அவர்கள் டிவிகேக்கு போவாங்களா அந்த மாதிரியான எதிர்பார்ப்பு இருக்குது நிறைய பேருக்கு. ஏன்னா நீங்கள் எலெக்ஷன் முடிஞ்சோன்னே திமுக வரல, பரவாயில்ல, எனக்கு சந்தோஷம், தாவேக்கா வந்துருச்சு அப்படின்னு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தீங்க. மேபி இப்போ போயிடுவீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. கஸ்தூரி அவர்கள் டிவி கேள்வி இணைய போகிறார்களா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கணும். வந்துருச்சுப்பா, டைட்டில் கிடைச்சு போச்சு, வீடியோவுக்கு டைட்டில் கிடைச்சு போச்சு, தாவேக்காவில் கஸ்தூரி, அதான டைட்டில். அடுத்த அமைச்சர் பொறுப்பு கஸ்தூரி அவர்களுக்கு அப்படின்னு ஒரு அடுத்த கேள்வி போடணும். அதுக்காக தான் நான் என்ன சொல்றேன், இந்த கேள்வி நல்லா இருக்கு. இந்த கேள்விய நீங்க தாவேக்கா குரூப் கிட்ட கேளுங்க. கஸ்தூரி அவர்களை வச்சுப்பீங்களா? அங்க கேளுங்க. உங்களுடைய எண்ணம் என்னவா? எனக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கு. ரேவந்த் சரண் வந்து தாவேக்கா எம்எல்ஏ, அவரோட அண்ணன் வினோஜ் அவர்கள் நான் பிஜேபியில் தான் இருப்பேங்கிறார். வீட்டுக்குள்ளேயே 2 பேருக்கு கொள்கை மாறுதல் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் யாரும் இல்லை. எனக்கு வந்து நான் தெலுங்கானால தான் என்னுடைய செயல்பட ஆரம்பிக்கிறேன். இப்போதைக்கு எனக்கு என் ஐடியாலஜியில் டிஃப்ரென்ஸ் இல்லையா. என்னுடைய ஐடியாலஜியை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு நல்லது செய்கிறவங்கள நான் பாராட்ட தயாராக இருக்கேன். அதில் கட்சி பேதம் இல்லை. இன்றைக்கி மேகதாத்து அணை, நீங்கள் இந்த கட்சி, நான் எந்த கட்சியில் சேர்ந்தால் மேகதாத்து அணைக்காக குரல் கொடுப்பாங்கம்மா, அது அங்கே போய் சேரலாம். பாஜகவில் நான் இன்னைக்கு இருக்கிறேன். பாஜகவில் நாங்கள் தமிழக பாஜக மேகதாத்து அணைக்கு எதிராக போராட வேண்டும் அப்படிங்கிற நிலைப்பாடு எனக்கு இருக்குது. இங்கேருந்து சொல்கிறது, எங்கள் குடும்பத்துக்குள்ளேயே சொல்கிறது பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து பதவி, அமைச்சராகணும், அதெல்லாம் அது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு என்ஷூர் தட் wherever I am, I will be able to serve. அதனால இப்போ எனக்கு நீங்கள் இந்த கேள்வி கேட்குறத விட மேகதாத்துவை பற்றி கேளுங்க. எனி மோமெண்ட் அவன் அங்கே ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க கர்நாடகாவில், தெரியுமா? நீதிமன்றமாவது டேஷ் ஆகுதுன்னு அவங்க அதுக்கெல்லாம் அவன் கிடக்குறான் அப்படின்னு அவங்க பாட்டுக்கு செய்கிறத தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு கட்சி பேதம் இல்லாமல் எல்லாரும், நான் சொல்கிறது இன்றைக்கு ஆட்சி கட்டிலில் இருக்கக்கூடிய தாவேகா, காங்கிரஸ், இந்தியன் முஸ்லீம் லீகு, விசிகே, கம்யூனிஸ்ட்டு, டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஎம்கே,
இது ஏஎம்எம்கே எல்லாத்தையும் சொல்றேன் நான், பாஜகவை மட்டும் சொல்லல. எல்லாரும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் அந்த மேகதாது அணைக்கு எதிராக போய் கேட்டே ஆகணும். அவங்க வந்து கவலையப்படுறது இல்ல. நீதிமன்றத்தில் தீர்ப்பு தான் கொடுக்க முடியும். இதுக்கு பனிஷ்மெண்ட், அந்த தீர்ப்பை மீறினா என்ன தண்டனைன்னு எனக்கு புரியல. இதை நம்ம விட்டு கொடுத்துட்டோம்னா ரொம்ப கஷ்டமாயிடும். we have to do. இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரம் ஒதுக்கி எங்களுக்கு நேர்காணல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.